அனைவருக்கும் அன்பான வணக்கம். ட்ரிபிள் ஏ ஹோம் ப்ராடக்ட்ல கருவேப்பிலை பொடி, பூண்டு பொடி, பருப்பு பொடி, முருங்கை பொடி, இட்லி பொடி எல்லா பொடியும் எங்ககிட்ட கிடைக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். ஒரு வாணலியில நிறைய எண்ணெய் ஊற்றி முட்டையை உங்களுக்கு தேவையானதை போட்டு நல்லா வறுத்தீங்கன்னாக்க இது மாதிரி வரும். அதை எடுத்துக்கிட்டு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பி வாணலியில் உங்களை இதில் ஸ்க்ரீனில் காட்டின மாதிரி முட்டைகோஸ், பீன்ஸ், கேரட், குடமிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கணும். நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாணலியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய் 2 போட்டுக்குங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. பீன்ஸை போட்டு நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறம் பீன்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால பீன்ஸை கொஞ்சம் நல்லா வதக்குங்க. ஃப்ளேமை குறைக்காதீங்க, ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. குடமிளகாய், முட்டைக்கோஸ், கேரட் எல்லாத்தையும் போட்டு திரும்ப நல்லா வதக்குங்க. காய்க்கு தேவையான உப்பையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிங்க. காய் நல்லா வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான 1 கப் சாதம், ஒரு பெரிய கப்பில் 1 கப் சாதத்தை எடுத்து அதில் கொட்டிக்கிங்க. அதை கொட்டி அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். இதை ஃபுல்லாக நல்லா கிண்டுங்க. காயும் சாதமும் நல்லா கிளற அளவுக்கு கிண்டுங்க. இப்போ நம்ம சோயா சாஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதோடு சேர்த்து நல்லா கிண்டுங்க. இப்போது வறுத்து வச்சுருந்த முட்டையையும் அதில் கொட்டிடுங்க. இப்போது சாதத்துக்கு, முட்டைக்கு எல்லாத்துக்கும் தேவையான உப்பையும் அதில் போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டுனீங்கன்னா அது கடைசியில் இறக்கும்போது மிளகுத்தூள், சாதத்து அந்த உப்பு, மிளகுத்தூள் 2யும் போட்டு நல்லா திரும்ப கிண்டுங்க. ஒவ்வொரு சமயத்துலேயும் தனித்தனியாக உப்பு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். காய்க்கு தனியாக, சாதத்துக்கு தனியாக, எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட்டுங்க. இப்போது ஃப்ரைட் ரைஸ் ரெடி.